வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ பழைய டின் இது. அரிசி டின்னு. இதை வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதை எடுத்து இப்போ அடுப்பு செய்யலான்னு சொல்லிட்டு பழைய டின்னில் கீழே கைப்பிடிக்கு சாம்பல் வாடுறதுக்கு கீழே போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அடுப்பு போட போகிறோம். இது வந்து சாம்பல் வர்றதுக்கு, அதை வந்து கம்பி கைப்பிடி வைக்கிறதுக்கு, இது வந்து விறகு வைக்கிறதுக்கு பெருசாக போட்டிருக்கேன். இது வந்து மேலே கைப்பிடி, கீழே வந்து அந்த டின்னு விழாமல் இருக்கிறதுக்கு அடி போயிட்டதுனால 2 கம்பி வைக்கலான்னு இருக்கேன். இப்போ இதை அறுத்து இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அறுத்துட்டேன். இதுக்கு தேவையானது வந்து பற்ற வச்சுன்னு வந்திருக்கேன். புகை போகிறதுக்கு, கைப்பிடி வைக்கிறதுக்கு, கம்பி விறகு வைக்கிறதுக்கு, கீழே 2 கம்பி வைக்கிறதுக்கு, கால் வைக்கலான்னு நினச்சேன். அது கால் வைக்கல. அடி வந்து சரியில்லாதனால விட்டுட்டேன். இப்போ இதை வந்து சிமெண்ட்டு கலந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது பற்ற வச்சு எம்சாண்டில் 3 கிலோ சிமெண்ட் வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து கலக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அந்த டின்னுக்குள்ளே போட்டுடலாம் சொல்லிட்டு ஒரு வலை இருந்துச்சு சின்னதாக மெலிசா. அது வந்து அடி போயிட்டதுனால நான் வந்து வலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த எம்சாண்டை கலந்து போடுறேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் போடுறாரு. கூட நான் இருந்து இப்போ செய்கிறேன். கீழே வந்து 2 கம்பி கொடுத்துட்டு ஸ்ட்ராங்காக கீழே அடி வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக 2 கம்பி கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் வந்திருக்கு பாருங்கள். அடி வந்து இல்லைன்னா கீழே விழுந்துடும். அதனால் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த சாம்பல் வாடுறதுக்காக தர்மாக்கோலில் கம்மியாக மெலிசாக இருந்துச்சு. அதனால் 2 தர்மாக்கோலை கட் பண்ணி கம்பியை சுற்றி வைக்கிறேன். அதை சுற்றி வந்து இப்போது எம்சாண்டை போட்டுடலாம், சிமெண்ட்டு போட்டுடலாம். அதை சுற்றி போட்டுட்டு மேலே வந்து நம்ம விறகு வைக்கிறதுக்காக கம்பி வைக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன் அந்த விறகு வைக்கிற இடம். நீங்கள் வந்து போடும்போது கொஞ்சம் சின்னதாக்கி போடுங்க. அதே மாதிரி உயரம் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த அடுப்பு போட்டதுக்கப்புறம் தீ பற்றாது. அது எனக்கு தெரியாத போட்டுட்டேன். இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சின்னதாக சைஸுக்கு அந்த விறகு வைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கோங்க. மேலே தூக்கி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது கம்பி வைக்கலாம். விறகு வைக்கிறதுக்கு ஒரு 6 கம்பி எடுத்து வச்சுருந்தேன். கட் பண்ணி அதையும் எடுத்து இதில் ஃபுல்லாக போட்டாச்சு. ஒரு கை வந்து உள்ள குளிர்லேயோ இல்லை விரல்லையோ விட்டு சாம்பல் வாடுறதுக்கு திட்டமாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கம்பியை வச்சிடலாம் விறகு வைக்கிறதுக்கு. கம்பி வைக்கிறேன். 6 கம்பி எடுத்து வச்சுருக்கேன். கம்பி வைக்கிறேன். அந்த கம்பி வச்சதுக்கப்புறம் அந்த வாய்ப்புறத்தை மட்டும் விட்டுட்டு அந்த தர்மாக்கோலில் மீதியை வந்து ஃபுல்லாக போட்டுடணும். அதுக்கு மேலே புகை போகிறதுக்கு இது விறகு வைக்கிறதுக்கு பக்கெட் வைக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயும் புகை குண்டுலேயும் அந்த பக்கம் விறகு வைக்க பக்கமும் தர்மாக்கோல் வைக்கணும். தர்மாக்கோல் வச்சுட்டு பக்கெட் வச்சு எல்லா இடத்துலையும் பக்கெட்டு தர்மாக்கோல் வச்சுட்டு அப்புறம் பக்கெட் வைக்கிறேன். கீழே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொட்டினா மண் வந்து கீழே இருக்கிற பக்கெட் அப்படியே தூக்கிக்கலாம். நான் வந்து கீழே வந்து கட் பண்ணாமையே வைக்கிறேன். நீங்கள் ஓப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பக்கமும் அதுவும் வச்சு மண் கொட்டலாம். இப்போ கலவையை கலந்து போட்டுருவோம். அந்த பக்கெட் உள்ள விழாமல் போடணும் 4 மூலையிலையும்.
போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட்டை வந்து தூக்கி நம்ம வந்து கலவையை கலந்து கலந்து போடணும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலவையை கலந்து போட்டோம். நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போட்டுக்கோங்க. இல்லை கீழவே வந்து நமக்கு 3 கிலோவுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். கலவை கலந்து போட்டுக்கலாம். இடையில வந்து அந்த மூலைக்கு மூலை வந்து கம்பி வைக்காமல் நான் வந்து ஜல்லி மட்டும் போடுறேன் ஒன்று ஒன்று. பிடிக்கணுன்றதுக்காக ஜல்லி போட்டேன். இப்போ கலவையை கலந்து ஃபுல்லாக 4 பக்கமும் போட்டுடலாம். இந்த புகை போகிற இடத்துல வர வரைக்கும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் அங்கேயும் தெர்மாக்கோல் வச்சு நான் வந்து அந்த புகை போகிறதுக்காக கம்பியை வளைச்சி பட்டறையில் கொடுத்து செஞ்சுட்டு வந்தேன். அதை வைப்போம். அதை வைக்கிறேன். இப்போ வந்து அந்த புகை போகிறதுக்காக இது மட்டும் வாங்கி பற்ற வச்சுன்னு வர்றதுக்கு எனக்கு வந்து 200 ரூபாய் ஆச்சு. ஒரு அடி வாங்கி அதை கொஞ்சமாக கீழே போகிறதுக்கும் உயரத்துக்கு அதிகமாகவும் வளைச்சி கொடுக்க சொன்ன பட்டறையில் அவங்க வளைச்சி கொடுத்தாங்க. இப்போ வந்து போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுக்கும்போது நான் எடுக்கலை, நைட் ஆயிடுச்சு, அதனால் எடுக்கலை. இப்போது எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம். பேத்து எடுத்துட்டு ப்ரஷ்ஷில் வந்து நான் காய விட்டு தொடச்சி எடுத்துட்டேன். ப்ரஷ்ஷில் தான் தொடச்சி எடுத்தேன். அடுப்பு வந்து காஞ்சதுக்கப்புறம் தொடச்சா அந்த எம்சண்ட் வந்து உதிரி உதிரியாக இருந்தது, அது வந்துருச்சு. உங்களுக்கு எம்சண்ட் இல்லைன்னா மணல் இல்லைன்னா சாதா மண் எடுத்து ஜலிச்சு போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இதுதான் அடுப்பு. கைப்பிடி புகை வர்றதுக்கு. வீடெல்லாம் புகையாகுது, அதனால் புகை வர்றதுக்கு தனியாக செஞ்சுருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து 2 கம்பி கொடுத்துருக்கேன். எங்கேயாச்சும் தூக்கிட்டு போனால் தூக்கிட்டு போகலாம், புடியும் பிடிக்கலாம், மேலே கீழே கம்பியும் பிடிக்கலாம். இது வந்து சாம்பல் கீழே விழறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது விறகு வைக்கிற கம்பி. அதுவும் பற்ற வச்சுன்னு வந்தேன். எங்கள் வீட்டில் இருந்துச்சு மீதி கம்பி, துண்டு கம்பிங்க. அதை வந்து பற்ற வச்சுன்னு வந்து மேலே வந்து நம்ம கேஸோட அடுப்பை வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆணியில் ஓட்டை போட்டிருக்கேன். எந்த பக்கம் வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். அதனால் 4 பக்கமும் ஆணியில் ஓட்டை போட்டு வச்சுருந்தேன். அளவு பார்த்து தான் ஓட்டை போட்டேன். இந்த ஜல்லடையை வச்சு கம்பியை வச்சு அந்த மாதிரி வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். இப்போ காஞ்சதுக்கப்புறம் ப்ரஷ்ஷில் துடைச்சிட்டு நம்ம வந்து அடுப்பை நல்லா உள் பக்கமும் எம்சண்ட் இருக்கும், அதை துடைச்சிட்டு ப்ரஷ்ஷில் பற்ற வச்சிடலாம். நம்ம மண்ணில் போட்டாலும் எம்சண்டில் போட்டாலும் எரி விடுறது வந்து கொஞ்சம் உளுர்ற மாதிரி தான் இருக்கும். நான் கம்பி வச்சு இப்போ பற்ற வைக்கிறேன். எங்கள் சின்ன பொண்ணு வந்து எல்லா இடத்துலையும் 4 இடத்துலையும் வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுச்சு. எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் சின்ன பொண்ணும் டின்னில் வைக்காமல் அடுப்பு மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த அடுப்பை வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா வெளியில் வச்சு நான் கார்டனில் தான் வைக்கிறேன், தோட்டத்து பக்கம். புகை வந்து வெளியே வருது பாருங்கள், குண்டாவுக்கு வெளியே வருது. அதனால்
நான் என்ன பண்ணேன், அந்த அடுப்ப வந்து எடுத்துட்டேன். அந்த கேஸோட கம்பிய எடுத்துட்டேன். எடுத்துட்டு குண்டான வச்சேன். புகை வர்றதுக்கு புகை கூண்டு வச்சிருக்கோம். அதனால அந்த கூண்டு வழியா தான் வரணும். அந்த கம்பி வழியா வரணும். அதனால குண்டான அடுப்புல நேரடியா வச்சுட்டேன். கம்பி இல்லாம. நம்ம கம்பி வேணுனாலும் வச்சுக்கலாம். இதுவே உயரமா இருக்கு. தீ வந்து நெறைய விறகு பிடிக்குது. எரி விடும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. சீக்கிரமா வந்து எங்க இருக்கு பாருங்க அடுப்பு, விறகு, குண்டான் எங்க இருக்கு பாருங்க.